மதுரை கராத்தே வீரர்களுக்கு ஜப்பான் தொழில்நுட்பம் அடங்கிய தற்காப்பு பயிற்சியை பராகே நேஷனல் போலீஸ் பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் அளித்துள்ளார். ஜப்பானில் உள்ள கராத்தே தொழில்நுட்பத்தை இந்திய கராத்தே வீரர்களுக்கு இன்டர்நேஷனல் கோஜு ரியூ கராத்தே பள்ளியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் இந்திய கராத்தே தலைமை பயிற்சியாளர் அஜித் பிரகாஷ் தலைமையில் கற்றுத்தரப்பட்டது. தென் அமெரிக்காவில் உள்ள பராகே நேஷனல் போலீஸ் பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் வாடட் நாபே இசோகரு மதுரையில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் போலீசாருக்கும் கராத்தே மற்றும் கொபுடோ ஆகிய ஜப்பான் தொழில்நுட்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உள் விளையாட்டு அரங்கில் நடந்த இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போலீசார் கலந்து கொண்டு கராத்தேவின் புதிய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டனர். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டு கராத்தேல டெவலப் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஜப்பானில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டருடைய தொழில்நுட்பத்தை நம்ம இந்தியா கொண்டு வந்து, குறிப்பாக மதுரை கொண்டு வந்து நமது பள்ளி மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குவது வழக்கம். இந்தியாவில் எவ்வளவோ ரேப் கேசஸ், கடந்த வாரம் கூட ஒரு போட்டோகிராஃபர் கூட, உமன்ஸ் போட்டோகிராஃபர் கூட இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நடந்தது. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் இந்த புதிய தொழில்நுட்ப பயிற்சி தங்களை சமூக விரோதிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் தன்னம்பிக்கை ஏற்பட உதவியாக இருந்தது என்றும் தெரிவித்தனர்.